வரலாற்று பிரசித்தி பெற்ற மன்னார் திருக்கேதீஸ்வரத்திலே மகா சிவராத்திரி பெருவிழா 15ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. இந்த திருவிழாவினை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்கேற்ற ஒழுங்குகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இன்றைய தினம் பெற்றது. கடந்த 27/1/2026 முன் இந்த திருவிழாவினை சிவராத்திரி நிகழ்வினை சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இன்றைய தினமும் நேரடியாக திருக்கேதீஸ்வரர் ஆலயம் வருகை ஆலய சுற்றாடலை பரிசீலித்த பின்னர் அனைத்து பங்குதாரர்களுடனும் ஒரு கூட்டம் இடம்பெற்றது. அந்த அடிப்படையிலே திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தை சூழ்ந்து காணப்படுகின்ற வீதி போக்குவரத்து அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த வீதிகளின் இருமரங்கும் சுத்தப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளும், சேதமடைந்துள்ள வீதிகளினை சேதப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. உண்மையில் இன்று இந்த வருடத்தின் முக்கிய அம்சமாக பிரதேச சபையின் வீதிகள் விசேடமாக 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பெறப்பட்டு இந்த திருவிழாவுக்காக புனரமைப்பு செய்யப்பட்டது. அதே போன்று பெருமளவு அடியார்கள் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட அடியார்கள் பலமையா வருகின்ற இந்த சிவராத்திரி நிகழ்வுக்காக வருகின்ற பக்தர்களுக்கான போக்குவரத்து தொடர்பாக அரச தனியார் போக்குவரத்து சேவையினர் இணைந்த போக்குவரத்து சேவையினை ஏற்படுத்துவதற்குரிய ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை விட முச்சக்கர வண்டி சங்கத்தினர் முச்சக்கர வண்டி ஊடாக இந்த வருகின்ற பக்தர்களை ஏற்றி செல்வதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை விட சுகாதாரம் மற்றும் சுத்திகரிப்பு தொடர்பாக சுகாதாரத்துறையினர் இந்த மன்னார் மாவட்டத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டிலே அதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சுகாதாரத்துறையினர் அந்த மன்னார் சுற்றாடல் பகுதியினை ஆய்வு செய்து புகையூட்டல் அந்த நுழம்பை கட்டுப்படுத்துவது தொடர்பான புகையூட்டல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார்கள். அதனை விட மன்னார் திருக்கேதீஸ்வரர் காலத்திலே அமைக்கப்பட இருக்கின்ற உணவகங்கள் தர பரிசீலனை செய்து அதற்குரிய அனுமதியினை வழங்குகிற செயற்பாட்டினையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த வருகின்ற பக்தர்களுக்கு சுகாதாரமான உணவு மற்றும் வருகின்ற சுகாதார தேவையினை வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் சுகாதாரத்துறையினரால் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை விட வருகின்ற மக்களுக்கான நீர் விநியோகம், தண்ணீர் பந்தல் சேவைகள் மற்றும் உணவு வசதிகள் இங்குள்ள அன்னதான மடங்களினால் செய்யப்பட இருக்கிறது. மற்றும் இந்த மன்னார் திருக்கேதீஸ்வரத்துக்கு வருகின்ற பக்தர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் முகமாக 600 போலீசார் இணைந்து விசேட அதிரடிப்படையினர் மற்றும் மற்றும் முப்படையினரும் இணைந்து பாதுகாப்பு கடமையினை மேற்கொண்டு வரும் அதே வேளை சாரணியம் மற்றும் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் அவர்களது பிரிவுகளும் பொதுமக்களை அடியார்களை ஒழுங்குபடுத்துகிற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனை வருட இந்த வருடம் இங்கே வருகின்ற பொதுமக்கள் பக்தர்கள் பழமையாக அந்த தொலைத்தொடர்பு தொடர்பாக நெருக்கடி நிலைமை இருப்பது வழக்கம். ஆனால் இம்முறை திருக்கேதீஸ்வரத்துக்கு சொந்தமான நிலத்திலேயே ஒரு விசேடமான ஒரு தொலைத்தொடர்பு கோபுரம் அமைக்கப்பட்டு அதனூடாக தொலைபேசிக்குரிய வசதிகள் கவரேஜ் வசதி செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்த வருடம் பொதுமக்கள் தொலைத்தொடர்பு சேவையினை எந்தவித தங்குதடையின்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தின் சிவராத்திரி நிகழ்வினை சிறப்பான முறையிலே முன்னெடுப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக நாட்டின் அனைத்து புறங்களிலும் இருந்து வருகின்ற பக்தர்கள் எவ்விதமான அச்சமுமின்றி திருக்கேதீஸ்வரர் ஆலயம் வருகை தந்து சிவனை வழிபட்டு சிவ அருளாட்சியை பெற்றுக் கொள்ளலாம் என இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். நன்றி.